வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல வந்திருக்கிறேன். அந்த வகுப்புல மாரல் சயின்ஸ் பீரியடா. வாத்தியார் வந்தாருங்களாம். பசங்கள்லாம் ஜோஷா கத்துச்சுங்களாம். ஏன்னா, அந்த மாரல் சயின்ஸ் பீரியட் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமாம். வாத்தியாரையும் ரொம்ப பிடிக்குமாம். வாத்தியாரு மாரல் சயின்ஸ கதை மூலியமா கத்துக் குடுப்பாருங்களாம். அன்னைக்கு வாத்தியாரு கதை சொல்ல ஆரம்பிச்சாருங்களாம். ஒரு நபர் போய்க்கிட்டே இருந்தாராம் ரோட்ல. திடீர்னு எதிர்க்க வந்த நபர், "ஐயா எப்படி இருக்கிறீங்கன்னு?" கேட்டாங்களாம். உடனே இந்த நபருக்கு எதிர்க்க வந்த நபர் யாருன்னு தெரியலையாம். நல்லா இருக்கிறேங்கன்ட்டு அப்படியே ஒரு சந்தேகமா பார்த்தாருங்களாம். "என்ன தெரியலையா? போன வருஷம் இதே மாதிரி நான் ரோட்ல தான் போயிட்டுருந்தேன். ரொம்ப பண கஷ்டத்துல இருந்தேன். நீங்க திடீர்னு என்ன கூப்பிட்டு, "ஏன்பா இவ்ளோ சோகமா இருக்கிற? வாழ்க்கையே வெறுத்து போன மாதிரின்னு" கேட்டீங்க. அப்போ என்னுடைய பண கஷ்டத்த நான் சொன்னேன். உடனே உங்க கையில இருந்த ஒரு ரொக்கமான தொகைய குடுத்து, "ஏதாவது தொழில் பண்ணி பொழச்சுக்கோன்னு" சொன்னீங்க. நீங்க குடுத்த அதிர்ஷ்டம், நான் இப்ப ஏதோ ரோட்ல இல்லாம நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறேன் ஐயா. ரொம்ப சந்தோஷம் உங்கள பார்த்ததுன்னு சொன்னாருங்களாம். இத கேட்ட இந்த நபர் ரொம்ப சந்தோஷப்பட்டு, "ஓ! அப்படியா?" அப்படின்னு கேட்டாங்களாம். ஏன்னா, இவரு என்ன பண்ணாருன்னு இவருக்கே ஞாபகம் இல்ல. கொஞ்ச நேரம் கழிச்சு உதவி வாங்குனாரு இல்லையா, அந்த நபர் மறுபடியும் இவர்கிட்ட கேட்க ஆரம்பிச்சாருங்களாம். "ஐயா, அதே மாதிரி இன்னிக்கும் ஏதாவது எனக்கு உதவி செய்ய முடியுமா?" இந்த வழிப்போக்கன் திடீர்னு இந்த நபர பார்த்து, மறுபடியும் எனக்கு அதே மாரி உதவி செய்யுங்கன்னு கேட்ட உடனே, இந்த நபருக்கு ரொம்ப வியப்பா இருந்துச்சுங்களாம். இத்தோட வாத்தியார் கதைய முடிச்சாருங்களாம். வாத்தியார் பசங்க கிட்ட தொடர்ந்து பேச ஆரம்பிச்சாருங்களாம். இந்த குட்டி கதையிலருந்து நீங்கலாம் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கலாம். எப்போ, எங்கே, யாரால நமக்கு நல்லது நடக்கணுமோ, இந்த பிரபஞ்சம் அத சரியா செஞ்சிரும். அது அப்பதான் நடக்கும். நம்ப நெனைக்கிற நேரத்துல எதுவுமே நடக்காதுன்னு வாத்தியாரு பசங்க கிட்ட சொன்னாருங்களாம். இந்த குட்டி கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அடுத்த குட்டி கதையில உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.